நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம பயோ என்சைம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பேசிடலாங்க. நம்ம பயோ என்சைம் செய்யறோம் அப்படின்னா நம்ம தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் தான் மூடி போட்டு மூடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, பிளாஸ்டிக் கண்டெய்னரு. அடுத்தது இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கிற மாரி மூடி, சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த லாக்கு, அதுக்கு அடுத்தது இந்த பேப்பர், இந்த மாதிரியான ஒரு பேப்பர், சரிங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா தாங்க நல்ல ஃபர்மெண்டேஷன் ஆகும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு, இங்கே பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்தது இந்த மாதிரி மூடி போடணுங்க. ஓகே, மூடி போட்டாச்சு. மூடி போட்டதுக்கு பிறகு இந்த பார்த்தீங்களா, இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி லாக்கை இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிடணுங்க. டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிறது நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகுங்க. புரியுதுங்களா? அதனால எதுக்கு இந்த மூடி, எங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தா போதும். இந்த மாதிரி நீங்க செய்யல அப்படின்னா இனிமேலாவது இந்த மாதிரி செய்யுங்க. டைட்டா மூடி இருக்கணும், அப்பதான் ஃபர்மெண்டேஷன் ஆகணும். சரி, எவ்வளவு நாளைக்கு ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி போட்டுட்டு டைட் பண்ணிடணுங்க. முதல் 30 நாள் காலை மாலை 2 வேளையும் திறந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம டைட் பண்ணி வச்சிடணும். அடுத்த 30 நாள்ல 2 முறை 15 நாளைக்கு ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு மூடிடணும். அதுக்கு அடுத்த 30 நாள் திறக்கவே கூடாதுங்க. திறக்காம இருந்தோம் அப்படின்னா மிக அற்புதமான நமக்கு பயோ என்சைம் கிடைக்கும். இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம துணி துவைக்கிறோம் பார்த்தீங்களா, துணியில இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்டன்ட், டிடர்ஜென்ட் இருக்குது பார்த்தீங்களா, கெமிக்கல் காம்பவுண்டன்ட் போகணும்னா பயன்படுத்திக்கலாம். பாத்திரத்தில் இருக்கிற கெமிக்கல் போகணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். ஷிங்கு, வாஷ் பேசினு, புரியுதுங்களா? ஏங்க ஃப்ளோர் கிளீனர் கூட வச்சுக்கலாங்க. நீங்கள் ஃப்ளோர் கிளீன் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா தொடச்சி விட்டோம்னு வச்சுக்கிங்க. என்ன அளவு பண்ணலான்னு பார்க்குறீங்களா? 1 லிட்டருக்கு ஒரு 10 ml ஊற்றுங்க. அற்புதமாக இருக்கும். சரி, அதனால் என்ன பெனிஃபிட்டு? கெட்ட பாக்டீரியாவை புறா கொள்ளுங்க, கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்காது. மேலுங்க இதே நம்ம ஸ்கின் டிசீஸ்க்கும் பயன்படுத்தலாங்க. சித்த மருத்துவர் ஆலோசிச்சுட்டு, புரியுதுங்களா, வெப்பாலை, குப்பைமேனி இதையெல்லாம் 1:3 ரேஷியோவில் கலந்துட்டு நம்ம போடலாம். அந்த மாதிரி பண்ணுறதுன்னா சித்த மருத்துவரை ஆலோசனை பண்ணிட்டு நீங்கள் போடணும். சரிங்களா? இதுக்கு என்ன அளவுன்னு பார்க்குறீங்களா? 1:3:10:1. ஓகேங்களா? இதுதான் இதுக்கு உண்டான ஃபார்முலா. சரிங்க, அடுத்த வீடியோவில் இந்த ஃபார்முலா எப்படி போடுறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.